ராமனுடைய கதாபாத்திரம் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது திராவிட மாடல் ஆட்சியை ஒட்டிய கருத்துக்கள். திராவிட மாடல் கொள்கையிலே கம்பன் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார், எந்த அளவுக்கு உடன்பட்டிருந்தார், சமரசப்படுத்தியிருந்தார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். சமத்துவம், சமூக நீதி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம். அதைத்தான் சொன்னேன். குகனோடு சேர்ந்து ஐவரானோம், சுக்கிரனோடு சேர்ந்து அறுவரானோம், வீடனோடு சேர்ந்து எழுவரானோம் என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்து கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பக்குவம், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போவேன். நான் எல்லா கோயிலுக்கும் போகிறாள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அயோத்தியும் போய் பார்க்கத்தான் வேணும். ஆனால் அங்கே இருக்கிறது பாலராமர் தான். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் எந்த தகவல் தெரியாமல் பேசுகிறாரு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நாங்கள் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஆட்சி நடத்துகிறோம், ஆட்சி விட்டு அவர் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படின்னா அவர் உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ என்கிற சந்தேகத்தில் தான் நான் அதை சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குது? உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லைன்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்களோடு சொல்லியிருக்கோம், வீடியோ ஆதாரம் வெளியிட்டிருக்கோம். அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கங்கிறத எங்களுடைய சிபிசிஐடி இன்றைக்கு இன்னும் புலனாய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறது. பிடிக்கப்படவில்லைன்னு தினசரி எடப்பாடி சொல்கிற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ நாங்கள் நினச்சி சந்தேகப்பட்டோம். அந்த சந்தேகத்தை நான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லா தகுதியும் என்னுடைய தலைவர் எனக்கு தந்திருக்காரு, முதலமைச்சர் தந்திருக்காரு. அந்த தகுதி அடிப்படையில் தான் நான் பேசுகிறேனே தவிர என்னுடைய தகுதியை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் கிடையாது. பாலாஜி சிறையிலேருந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச தகவல்படி அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது? சார், ஒரு மனிதனுடைய உடல்நிலை இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டவர், ஒரு வருஷமாக சிறையிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றார். எனவே அவருக்கான ஏதாவது சுகவீனங்கள் இருக்கும், அதுக்கு பரிசோதனைக்காகவும் அல்லது தொடர்ந்து சிகிச்சைக்காகவும் அவர் மருத்துவமனைக்கு செல்வதில் எந்த தவறும் கிடையாது. நிச்சயமாக, அதாவது நல்ல 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 நிலைமையில் தான் அவர் இருப்பார். சிறையில் நாங்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கோம். இருந்தாலும் அவருக்கு சிகிச்சைகள் தேவைப்பட்டால் நாங்கள் மருத்துவமனையில் கொடுத்து தான் ஆக வேண்டும். எனவே அதுக்காக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டது என்பதற்கு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருந்து ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்காகவும் தான். இங்கே எந்த விதமான பிளவுகளும் வந்துவிடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்குள்ளே எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல், போட்டி பொறாமைகள் இல்லாமல் நம்முடைய வேட்பாளரை அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று 2026 இலக்கை குறிவைத்து இப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் பாயத் தொடங்கிவிட்டது. தேர்தலில் நாங்கள் தனி மெஜாரிட்டி பெறுவோம், தனி ஆட்சி அமைப்போம். அதுதான். அதுக்காக வேண்டி இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சிகளை நாங்கள் அரவணைத்து செல்வோம், அவர்களுக்கு வேண்டியதை செய்வோம், அவர்களுக்கு வேண்டிய இடங்களை கொடுப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய உழைப்புக்கு, அவர் முதலமைச்சராக இருந்து ஆற்றியிருக்கிற பணிகளுக்கு தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். யாருடைய தயவுகளும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படாது. கடந்த சில தினங்கள் துணை முதல்வர் பதவியும் நிச்சயமாக துணை முதல்வர் பதவி என்பது இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அன்பு சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அதில் கட்சிக்காரர்கள் தங்களுடைய கழக தோழர்கள் தங்களுடைய கோரிக்கையை சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.